ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை த சீட் ஆஃப் ட்ரூத் பை சுதாமூர்த்தி. நிறைய வருஷம் முன்னாடி காந்தாரன்ற ராஜ்யத்தை வித்யாதரான்ற ராஜா ஆட்சி செஞ்சாராம். மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அவருக்கு வயசாக எல்லாருக்கும் வருத்தமாக இருந்துச்சாம். இவரும் பசங்க யாரும் இல்லையே, இவருக்கு அப்புறம் யார் இந்த நாட்டை ஆள போகிறாங்கன்னு யோசிச்சாங்களாம். ராஜாவுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா. நிறைய நேரம் ஒரு தோட்டத்தில் தான் செடிங்களை பார்த்துட்ருப்பாராம். ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சு முடித்து உடனே அவர் இந்த ராஜ்யத்தில் இருக்க எல்லா சின்ன பசங்கக்கிட்டேயும் ஒரு விதையை கொடுப்பேன். யார் அந்த விதையை நட்டு ஒரு அழகான செடியவோ இல்லைன்னா மரமாவோ வளர்க்குறாங்களோ அவங்க தான் இந்த ராஜ்யத்தை ஆள போகிறாங்கன்னு சொன்னாராம். அடுத்த நாள் அவர் கோட்டை முன்னாடி பெரிய லைன் இருந்துச்சான். எல்லாருக்கும் அவர் விதையை கொடுத்தாராம். அதில் ஒரு ஃபார்மரோட பையன் பிங்களாவும் இருந்தானாம். இவனுக்கும் கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த செடியை ராஜா 3 மாதத்துக்குள்ளே வளர்க்க சொல்லியிருந்தாராம். 3 மாதம் முடிஞ்சிருச்சான். கடைசி நாள் ஆயிடுச்சான். பிங்களா என்னென்னவோ பண்ணி பார்த்தானா, ஆனாலும் செடி வளரவே இல்லையாம். எல்லாரும் ராஜாவை பார்க்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் அழகான செடிங்களை கொண்டு வந்தாங்களாம். பிங்களாவோட அப்பாவும் பரவாயில்லப்பா, நம்மளும் ராஜா கிட்டே போகலாம்னு சொல்லி காளி தொட்டி கொண்டு வந்தாங்களாம். எல்லாரும் ராஜா கிட்ட செடியை காட்டினாங்களாம். ஆனால் ராஜாவுக்கு சந்தோஷமாகவே இல்லையாம். கடைசியில் பிங்களாவும் ராஜா கிட்ட போய், ராஜா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனாலும் செடி வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னானா. இதை கேட்ட ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு பிங்களாவை அடுத்த வாரிசாக அறிவிச்சிட்டாராம். அவர் எல்லார்கிட்டையும் சொன்னாராம், நான் எல்லார் கையிலையும் வறுத்த விதையை கொடுத்தேன், அதில் செடி வராது. ஆனால் எல்லாரும் செடியை கொண்டு வந்திருந்தீங்க, ஆனால் பிங்களா மட்டும்தான் உண்மையை பேசியிருக்கான்னு சொன்னாராம். ராஜாவுக்கு அப்புறம் பிங்களாவும் நாட்டை ஆண்டு வந்தானாம். மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.